வெல்கம் டு டாக் ஆஃப் டவுன். புதுசு, அனுபவம் இல்லை, சின்ன பசங்க சட்டப்பேரவையில் என்ன பேச போறாங்க என்று ஆரம்பித்த விமர்சனங்கள் காலம் கொஞ்சம் நகர்ந்தது. அதே சட்டப்பேரவை, அதே மைக்குகள், அதே விவாதங்கள். ஆனால் கேள்வி கேட்கும் முகங்கள் மட்டும் மாறிவிட்டன. இன்று சட்டப்பேரவையில் பேசப்படும் விஷயங்கள் அங்கேயே முடிந்து விடுவதில்லை. அமைச்சர்களின் பதில்கள் பதிவாகின்றன. எதிர்க்கட்சிகளின் கேள்விகள் கவனம் பெறுகின்றன. விவாதங்கள் மக்களையும் சென்றடைகின்றன. ஒரு காலத்தில் சட்டப்பேரவை என்பது அரசியல்வாதிக்குள் நடக்கும் விவாதமாக மட்டுமே பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று வீட்டில் இருப்பவர்களும் பார்க்கிறார்கள், பயணத்தில் இருப்பவர்களும் கவனிக்கிறார்கள். இளைஞர்கள் விவாதிக்கிறார்கள். ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு பதில், ஒவ்வொரு பதிலுக்கும் ஒரு மக்கள் பார்வை. ரசிகர் கூட்டம் என்று ஆரம்பித்த பேச்சு இன்று அரசியல் பங்கேற்பு, சட்டப்பேரவை செயல்பாடு, ஆட்சித்திறன் என பல கேள்விகளாக மாறியிருக்கிறது. அதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய மாற்றம். இது ஒரு தேர்தல் வெற்றியை பற்றிய கதை மட்டும் இல்லை. அரசியலை ஒரு புதிய தலைமுறை எப்படி பார்க்க ஆரம்பித்திருக்கிறது என்பதற்கான ஒரு பதிவும் கூட. இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து விமர்சனங்கள் வாக்குறுதிகளுக்கு மட்டும் பேசப்படாது. ஆட்சி எப்படி நடந்தது, என்ன செய்தார்கள், என்ன மாற்றம் கொண்டு வந்தார்கள் என்பதுதான் முக்கியமான கேள்வியாக இருக்கும். சட்டப்பேரவையில் இன்னும் பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் நாளைய அரசியல் வரலாற்றின் ஒரு பகுதியாகலாம். இன்று கேட்கப்படும் கேள்விகளுக்கு நாளை என்ன பதில் கிடைக்கிறது, அதை முடிவு செய்ய போவது காலமும் மக்களின் மதிப்பீடும். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.